ஹாய், வெல்கம் டு அர்ஷினி டைம் கிச்சன். இன்றைக்கி குஜராத்தி ஸ்பெஷல் காண்ட்வி பண்ண போகிறோம். நம்ம அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா கடலை மாவு, தேங்காய் பத்து, பச்சை மிளகா, தயிர் இதெல்லாம் தேவைப்படுது. அதை வச்சு நம்ம ஒரு காண்ட்வி பண்ணலாம். இன்றைக்கி நான் படித்த தகவல் என்னென்னா, பசியில் அழுது கை சப்பும் குழந்தையின் விரலில் பால் சுரக்க வைக்கின்றான் இறைவன். நம்ம இப்போ இன்க்ரீடியன்ஸ்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் வாங்க. நான் ஒரு பாத்திரத்தில் அரை கப் கடலை மாவு எடுத்துக்கிறேன். இந்த மாவு கூடவே அரை கப் தயிர் சேர்த்துக்கிறேன். இந்த மாவு கூடவே அரை கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். இன்னொரு அரை கப் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா பீட்டரை வச்சு அடிச்சிக்கலாம். க்ளம்ஸ் இல்லாமல் நல்ல மாவை கரைச்சிக்கலாம். இது கூடவே நான் ஒரு அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு பச்சை மிளகாவும் ஒரு அரை இன்ச் இஞ்சியும் சேர்த்து இடிச்சிக்கிறேன். இஞ்சி பச்சை மிளகாவை நான் அப்படியே பேட்டர் கூட சேர்த்துக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பேட்டரை இன்னொரு பாத்திரத்துக்கு வடிகட்டிக்கிறேன். இப்போது இந்த பேட்டரை ஸ்டவ் பற்ற வச்சு அடுப்பில் ஏற்றிக்கிறேன். வச்சுருக்கேன். இப்போது லைட்டாக பாயில் ஆன பிறகு சிம்மில் வச்சு விடாமல் கலரிட்டே இருக்கணும். பார்த்தீங்கன்னா திக்காயிட்டே வந்துட்டுருக்கு. இப்போ கைவிடாமல் கலரிட்டு இருக்கணும். பார்த்தீங்கன்னாக்கா பேட்டரி நல்லா திக்காகிடுச்சு. இன்னும் ஒரு 2 நிமிஷம் இன்னும் கொஞ்சம் திக்கான உடனே நம்ம ஆஃப் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பேட்டரி ரெடி ஆகிடுச்சு. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். இந்த பிளேட் மேலே ஒரு 2 ட்ராப் எண்ணெய் சோப்பு விட்டுக்கிறேன். அதை நல்லா க்ரீஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கு மேலே நம்ம பேட்டரை விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் பண்ணிக்கலாம். இப்போது பேட்டரி நல்லா போட்டிருக்கேன் பிளேட் மேலே. ஒரு 5லேருந்து 8 நிமிஷம் டைம் கொடுப்போம். அதுக்கு கொஞ்சம் ஆறின உடனே கட் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் சைடில் கட் பண்ணி ரெடி பண்ணிடுறேன். இப்போது 3 பீஸாக போட்டுக்கிறேன். இதை இது கூடவே கொஞ்சம் க்ரீன் சில்லி, கொஞ்சம் கிரைண்டட் கோகோனட், இதை அப்படியே ரோல் பண்ணிக்கலாம்.
ஸ்டவ்வில் ஒரு கடாய் ஏற்றிருக்கேன். அதில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். கடுகு ஒரு அரை ஸ்பூன் போடுறேன். கடுகு பொரிஞ்சிடுச்சு. இப்போ எள்ளு போட்டுக்கிறேன். கூட சின்னதாக ஒரு மிளகாய் ஒரு 2 இது கிள்ளி போட்டிருக்கேன். இது கூடவே ஒரு கீட்டு கருவேப்பிலை போட்டிருக்கேன். இதை கான்வி மேலே போட்டுக்கிறேன். குஜராத்தி ஸ்பெஷல் கான்வி ரெசிபி ரெடி. சாப்பிட வாங்க.